வணக்கம். புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து புறப்பட்டு உடைப்பாளர் சிலைக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த விழா மேடை பகுதிக்கு வந்தடைந்தார். பாதுகாவலர்கள் புடைசூட காரில் வந்திறங்கிய ஆளுநரை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து கைகுலுக்கி வரவேற்றார். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவப்பட தேசிய கொடியை ஏற்றி வைத்து ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். வான்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். பின்னர் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. Strategic importance to national security alongside Dornier aircraft, a Chetak helicopter, the float depicting the achievements of கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள், அயல்நாட்டு பழங்கள் சாகுபடி ஊக்குவித்தல், சிறுதானியங்கள் முதன்மை பதப்படுத்தும். சென்னை கடற்கரை சாலையில் நடந்த குடியரசு தின விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. பிற மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய நடனங்களும் குடியரசு தின விழாவில் இடம்பெற்றன. குடியரசு தின விழாவை முன்னிட்டு காவலர்களுக்கான பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் MK-ஸ்டாலின் வாழ்த்தினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு படை வீரர் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருதை தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகவேலுக்கு முதலமைச்சர் MK-ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார். இதேபோல காவல் ஆய்வாளர் சின்னகாமனன், தலைமை காவலர் மகாமாக்ஸ், காவலர்கள் கார்த்திக், சிவா, பூமாலை ஆகிய 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. Siva, Grade 2 Police Constable, Armed Reserve Salem, received the award. Of Salem. மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's Trophy for Best Police Stations, First Prize, Madurai City. சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகரத்திற்கு 2ஆம் பரிசும், திருவள்ளூர் காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு R. Murugavel receives the special award for high. அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். The காந்தியடிகள் போலீஸ் மெடல் for outstanding police work. குடியரசு தினத்தையொட்டி முதலமைச்சர் MK-ஸ்டாலினிடம் பல்வேறு துறைகளில் பதக்கங்களை பெற்ற விருதாளர்கள் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை தற்போது பார்க்கலாம். 28 வருஷ காலமாக ஆதரவற்ற உடலை 3 மாதத்தார் உடலை நல்லடக்கம் செய்து வருகிறேன். அதை பாராட்டி
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோட்டை அமீர் என்ற ஒரு விருதை வழங்கி கௌரவித்து எனது பணி சிறக்க ஒரு காசோலையை வழங்கியுள்ளார். 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணியை கையில் எடுத்தேன். இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் செய்வேன். என்னோட மண்ணுக்குள்ள வர வரைக்கும் இந்த பணி தொடரும். ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 3 பேர் ஆற்றுல போயிட்டாங்க, அடையார் ஆற்றுல போயிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி நண்டு பிடிக்கிறதுக்காக தான் போயிருந்தாங்க. ஆற்று நீரோட்டத்து அளவு அதிகமாக இருந்த வசி அவங்க அதை திருப்பி ரிட்டர்ன் வர முடியல. அதனால் அப்புறம் எங்களுக்கு கால் கிடந்துச்சு. அவங்க மத்தியானம் போயிருப்பாங்க பிறகு ஈவினிங் நைட்டு ஒரு 7 மணி போல் வந்துருச்சு. அதில் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் அவங்க 3 பேரையும் உயிரோட காப்பாற்றிட்டோம் சார். மக்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் காப்பாற்றுறது தான் அந்த முதல்ல சேவை நோக்கம்தான். அதுக்கப்புறம் தான் இது இன்னொன்று ரெண்டாவது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து அதை செய்யக்கூடிய தருணத்தில் தான் நம்ம எப்படி கட்டாயிருப்போம். ஒரு ஏக்கருக்கு நெல் 10 டன்னு 800 கிலோவும் சாகுபடி அறுவடை படி சாதனை படைச்சு சிஎம் கையில் அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு வேளாண்மை அதிகாரி ஆலோசனை இல்லாமல் நான் இதை செஞ்சுருக்க முடியாது. நான் 40 வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் 5 டன்னு தான் வரும், 6 டன்னு வரும் ஹெக்டேருக்கு. அதுக்கு மேலே எடுத்திருக்க மாட்டான். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ்.ஏ. அமீர் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அமீர் அம்சா என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு தங்கப் பதக்கத்துடன் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்தினார். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட நபர் ஒருவருக்கு வழங்கப்படுவது வழக்கம். கோயம்புத்தூர் கலவரத்தின் போது மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு தனது இன்னுயிரை இழந்த கோட்டை அமீரை கௌரவிக்கும் விதமாக மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு இப்பதக்கம் 2001ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு கொரோனாவுக்கு முன்பு நடத்தப்பட்ட நடைமுறைகளில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் நீட் நுழைவுத் தேர்வில் 180 கேள்விகளுக்கு பதிலளிக்க 3 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. 180 கேள்விகளுக்கும் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும் என்றும் கேள்விகளை தேர்வு செய்து பதிலளிக்கும் வாய்ப்புகள் இனி வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நெருக்கடி காரணமாக 2021 முதல் நடத்தப்பட்ட தேர்வுகளில் மொத்தம் 200 கேள்விகள் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து 180 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நடைமுறை இருந்து வந்தது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் 69வது படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, துணிவு உட்பட 5 ஹிட் படங்களை இயக்கிய வினோத் இந்த திரைப்படத்தை இயக்கி வருகிறார். கன்னடத்தில் பல ஹிட் படங்களை தயாரித்து KVN நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இதில் நடிகர்கள் பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் மேனன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுபற்றிய அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதன் முதல் பார்வை போஸ்டரையும் படக்குழுவினர் வெளியிட்டனர். மாஸ்டர் படப்பிடிப்பின் போது வாகனத்தின் மீது நின்று ரசிகர்களிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படம் போல படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு வெளியாகும் படம் என்பதால் இதற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது பெரியார் மண் அல்ல என்று கூறிய அவர், தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று கூறியவர்களை ஒழிக்காமல் எப்படி தமிழை வளர்ப்பது என்று கேள்வி எழுப்பினார். பெரியார் புகழ் பாடுபவர்கள் அவரது படத்தை கொடுத்து ஓட்டு கேட்காமல் காந்தி படம் போட்டு நோட்டை கொடுத்து வாக்கு கேட்பதாகவும் விமர்சித்தார். வாய திறந்தான். இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட
எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு, பெரியாரால ஒண்ணு இல்ல எங்களுக்கு. ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார்? பெரியாரின் சமூக நீதி என்ன? பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க? பெரியாரின் சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு எங்க? எங்க? பெரியாரை நன்றிகெட்டத்தனமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பெரியாரை விமர்சித்து வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் தெரிவித்தார். பெரியார் தந்திருக்காவிட்டால் நீங்கள் இந்த துறைக்கு வந்து இங்க என்னை பேட்டி காண முடியாது. நான் ஒரு அமைச்சராக உட்கார்ந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்க முடியாது. இன்னும் கால் முட்டை கூட இது முட்டி வரையில் தான் வேட்டி கட்ட வேண்டும் என்று இருந்தது. அதை கால் முட்டை முழுதும் கட்டலாம் என்ற உரிமையை தந்தவர் பெரியார் அவர்கள். நமக்கு சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தவர். அந்த அறிவுறுத்தலிலேதான் ஒருவராக இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வந்திருக்கிறார். மற்றவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவொளியை வீசுகின்ற பெரியாரை நன்றி கெட்டத்தனமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல. நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 76வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூவர்ண கொடியை ஏற்றினார். அப்போது வானிலிருந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 129 हेलीकॉप्टर यूनिट के मी-17 V5 हेलीकॉप्टर कर्तव्य पथ की ओर उड़ान भरते हुए फॉर्मेशन का नेतृत्व कर रहे हैं ग्रुप कैप्टन आलोक अहलावत राष्ट्रीय ध्वज के साथ. उनके पीछे थल सेना के ध्वज के साथ विंग कमांडर शैलेंद्र सिंह. டெல்லி கடமை பாதை பகுதியில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னதாக குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தனர். அவர்களை வரவேற்ற பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளை அறிமுகம் செய்து வைத்தார். religious traditions of Buddhism and Hinduism and a strong treaty of friendship and strategic partnerships. In fact, India and Indonesia's multifaceted partnership stands as a cornerstone of regional security, economic growth and cultural diplomacy. விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மத்திய அமைச்சர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தூதர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள், ஊராட்சிகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் நடுவானில் பயணிகள் மோதிக்கொண்டதால் சக பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கொச்சி விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் 171 பயணிகளுடன் சென்னைக்கு நேற்று இரவு வந்து கொண்டிருந்தது. அப்போது கேரளாவைச் சேர்ந்த பயணிக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
பின் அது மோதலாக மாறியது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது 2 பயணிகள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டது சக பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. அதில் ஒருவர் வெடிகுண்டுகள் வைத்திருப்பதாகவும் அதனை எடுத்து வீசிவிடுவேன் எனவும் தெரிவித்தார். உடனடியாக விமானிகள் மூலம் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் அதிரடிப்படை வீரர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் விமான நிலைய காவல்துறையினர் உள்ளிட்டோர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நள்ளிரவில் விமானம் சென்னையில் இறங்கியது. இதனையடுத்து ரகளையில் ஈடுபட்ட இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் விமானத்தில் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அசாமில் முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த 71 வயதான பத்மேஸ்வர் கோலாவுக்கும் 65 வயதான ஜெயபிரபா போராவுக்கும் முறைப்படி திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. தங்களது இறுதி நாட்களை முதியோர் இல்லத்தில் கழிக்க விரும்பிய இவர்கள் குவஹாத்தியின் பெல்டோலா பகுதியில் உள்ள பிரமோத் தாலுக்தார் முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு அங்கு நடந்த கலை நிகழ்ச்சி ஒன்றில் ஹிந்தி பாடல்கள் பாடிய பத்மேஸ்வர் குரலில் ஜெயபிரபா காதல் வையப்பட்டார். நாளடைவில் இருவரும் ஒருவரையொருவர் விரும்ப திருமணம் செய்து கொள்வது குறித்து முதியோர் இல்ல நிர்வாகிகளிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து அசாம் பாரம்பரிய முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட மேடையில் பத்மேஸ்வர் ஜெயபிரபா திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அந்த பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவா விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற 100 வயது பெண்ணுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 1955இல் போர்ச்சுகீசிய அரசுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற லிபியா லோபோ சர்தேசாய்க்கு மத்திய அரசு இந்த கௌரவத்தை அளித்துள்ளது. இதேபோன்று ஆண்கள் கோலோச்சும் தக் இசைக்கருவி துறையில் முதல் பெண் கலைஞர்களை உருவாக்கிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த கோகுல் சந்திர டேவும் இந்த விருதை பெறுகிறார். மத்திய பிரதேசத்தில் கைத்தறி பள்ளியை தொடங்கி பெண்களுக்கு அதிகாரம் அளித்த 82 வயதான சல்லி ஹோல்கருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் 3வது மண்டலத்திற்குட்பட்ட வேலப்பாடியில் உள்ள நிக்கல்சன் கழிவுநீர் கால்வாயில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி இறங்கிய தூய்மை பணியாளர்கள் அங்கு தேங்கியிருக்கும் குப்பைகளை வெறும் கைகளால் அகற்றினர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் ஏன் இவ்வாறு பணியில் ஈடுபட்டார்கள் என்று விசாரணை நடத்தப்படும் எனவும் பதிலளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சிலுவைபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி குடியரசு தினத்தன்று வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஊராட்சிகளில் இருந்து பிரிந்திருக்கும் இந்த கிராமத்தில் தேர்தல் வரும்போது 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று வாக்களிக்க வேண்டிய நிலை உள்ளது. மேலும் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வரும் கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் கிராம மக்கள் குடியரசு தினத்தன்று வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி வைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்.